நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்ள, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? உனக்கும் தான்மா. சரிங்கப்பா. ஏய், பிள்ளைங்களை சந்தோஷமா அனுப்பி வைக்காம இப்ப எது கண்ணை கசிக்கிட்டு இருக்க? உனக்கு வேற தனியா சொல்லணுமா? கண்ணத்தோட நல்லதா 4 வார்த்தை சொல்லி சந்தோஷமா அனுப்பி வை. நம்ம குலசாமி கிட்ட வேண்டிக்கிறோம்மா, உங்களுக்கு எந்த குறையும் வராது. நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க. எங்க ஆசீர்வாதம் எப்போ உங்களுக்கு உண்டு. தைரியமா இருங்க. அந்த முத்தாரம்மா உங்களை கைவிட மாட்டா. நீங்க 2 பேரும் நல்லா படிச்சவங்க. நீங்க தான் 4 பேருக்கு உதாரணமா வாழ்ந்து காட்டணும். புரியுதா? சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஹலோ, காயத்ரி, ஃப்ரெஷர்ஸ் 1 by 1 என் ரூமுக்கு அனுப்புங்க. Yes, come in. Take a trip to Love Town. Hi, sir. Thank you, sir. Good morning, sir. சாரா, இந்த விஷ்ணு உனக்கு சாரா? சார், சார்ன்னு சொன்னா தப்பா சார்? இது என்ன எலிமெண்டரி ஸ்கூலா? சார் மோருன்ட்டு. என் பேர் விஷ்ணு. ஸோ கால் மீ விஷ்ணு. ஓ, நம்ம ரிப்போர்ட் பண்ற சீனியர் மேனேஜரை எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறதுன்னு யோசிக்கிற, அப்படிதானே? எஸ் சார். மறுபடியும் சாரா? இது வேலைக்கு ஆகாது சார். பெரியவங்கள பேர் சொல்லி கூப்பிடுறது தப்பு இல்லையா சார்? தப்பே கிடையாது. ஆனா உங்கள மாதிரி ஆளுக்கு என்கிட்ட வேலை கிடையாது. நீங்க இப்ப வேற கம்பெனில ட்ரை பண்ணுங்க. சார் சார், சாரி சார். தோபார், இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை SIR, சார். வார்த்தைக்கு வார்த்தை சார் போட்டு கூப்பிடுற உங்களுக்கு நான் சாரி சொல்றதை தவிர வேற வழியே இல்லை. விஷ்ணு, சாரி விஷ்ணு. நான் இந்த செகண்ட்ல இருந்து உங்களை விஷ்ணு விஷ்ணுன்னு உங்க பேர் சொல்லியே கூப்பிடுறேன். எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லாதீங்க விஷ்ணு, ப்ளீஸ் விஷ்ணு. அதுக்காக இத்தனை விஷ்ணுவா? ஆமா விஷ்ணு, நீங்களே போதும் போதும் சொல்ற வரைக்கும் விஷ்ணு விஷ்ணுன்னு உங்க பேரை சொல்லிக்கிட்டே இருப்பேன். வெரி குட். நீ கூப்பிடுற அந்த சவுண்டிங் ரொம்ப ஸ்வீட்டா நல்லா இருக்கு. தேங்க்ஸ் விஷ்ணு. அப்புறம் சர்டிபிகேட்ஸ்லாம் தோ விஷ்ணு. தேவையில்லைன்னு சொல்ல வந்தேன். ஓ, பத்திரமா வீட்டுல வச்சிரு. ஆபீஸ் கொண்டு வந்துட்டு அப்புறம் அங்க வச்ச இங்க வச்சேன்னு காரணம்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஓகே விஷ்ணு. இன்டர்வியூக்கு பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்வியை கேட்கலாமா? நான் ரெடி விஷ்ணு, கேளுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச முதல் படத்தின் பேர் என்ன? என்ன விஷ்ணு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ரஜினி நடிச்ச முதல் படத்தின் பேர் என்ன? தெரியல விஷ்ணு. சரி, கரீனா கபூரும் ஷாஹித் கபூரும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சாங்களே? ஆமா. அந்த படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் ஹம் பண்ணி காட்டுங்க. வரல விஷ்ணு. சரி, அதை விடுங்க. இதையாவது சொல்லுங்க. கங்கம் ஸ்டைல் சாங் பாடின அந்த சிங்கரோட பேர் என்ன? சரிங்க, எல்லாத்தையும் விடுங்க.
இப்ப சமீபத்துல ஒரு டைரக்டரை கலாச்சி இப்போ வீடியோ ஒண்ணு யூடியூப்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. அந்த டைரக்டர் யாருன்னு சொல்லுங்க. சாரி விஷ்ணு. ஏங்க இன்டர்வியூக்கு வேற என்னதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்க? காலேஜ் சிலபஸ்ல இருந்து. ஐயோ, இன்னுமா காலேஜ் புக்ஸை வச்சு சுத்திட்டு இருக்கீங்க? அப்படின்னா நீ என் டீம்ல வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். ஏய், இப்ப எதுக்கு அலற? நீங்க தான் வேலை இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல. அதுக்காக அழுவுறதா? இதோ பார், இந்த உலகத்துல ஒரு கன்னி பொண்ணோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தாலும் இந்த விஷ்ணுவால தாங்கிக்கவே முடியாது. 4 பேரை சிரிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணாலும் தப்பு இல்லை. ஆனா 4 பேரை அழ வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணாலும் அது தப்பு தான். இது வேலு நாயக்கர் சொல்லல, இந்த விஷ்ணு சொல்றான். சோ நீ ஜாலியா இரு. என்னோட டீம்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் நீங்க பாக்குற வேலை 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீ உன் கேபினுக்கு போ, நல்லா ரிலாக்ஸ் பண்ணு. ஈவினிங் நம்ம டீம்ல இருக்க எல்லாரும் காஃபி டேல மீட் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ் விஷ்ணு. வரேன். சங்கி, ஹை-ஃபை. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. Yes, come in. Drinking too much, Henny, smoking too much weed, got my head all in a twist. Yes, Hello, sir. indeed. Your file, please. Do you have a boyfriend? உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. அது ஒருத்தன் இருந்தான், ஆனா அவன் இப்ப இல்ல. ஆமா, எதுக்கு இதை கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா விஷ்ணு? வாவ், விஷ்ணு, ஐ லைக் இட். என்ன? இல்ல, வெளியில வந்த சங்கீதா கிட்ட நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு என் பேர் சொல்லி கூப்பிடுற பத்தியா, அந்த புத்திசாலித்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. சரி, உன் பாய் ஃப்ரெண்ட் விஷயத்துக்கு வரும். எதுக்கு உங்க 2 பேருக்கும் லவ் பிரேக்கப் ஆச்சு? அவன் ரொம்ப போர். அத பண்ணாத இத பண்ணாதன்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டான். அதான் போடான்னு சொல்லி விரட்டி விட்டேன். அப்படின்னா பண்ணக்கூடாது சொன்னா? தம் அடிக்காத, தண்ணி அடிக்காத, மத்த பசங்களெல்லாம் சைட் அடிக்காதன்னு சொல்றான். அதெல்லாம் எப்படி விஷ்ணு முடியும்? கரெக்ட், நீ தான் நம்ம டீமுக்கு ஏத்த பெர்ஃபெக்ட்டான ஆள். யூ ஆர் அப்பாயிண்டட். விஷ்ணு, நிஜமாவா? ஓ மை காட். எஸ், யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ விஷ்ணு. வெல்கம். விஷ்ணு, if you don't mind. What? Hey, இந்த கால்ல விழறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கால்ல எல்லாம் விழ மாட்டேன். Then what? Thank you விஷ்ணு. Drinking too much, Henny, smoking too much weed, got my head all in a twist. Yes, indeed. பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க, காத்திருந்த காட்சி இங்கு காண கிடைக்க. விஷ்ணு, விஷ்ணு. Oops, sorry. அவசரப்பட்டேடா விஷ்ணு. Sorry. It's okay. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Yes, come in. Thank you. இன்டர்வியூக்கு வரதுக்கு முன்னாடி என்னை பத்தி வெளியில விசாரிச்சிருப்பியே? ஆமா.
என்ன கேள்விப்பட்ட? நீங்க ரொம்ப நல்லவரு, ஒழுக்கமானவர்னு. ம்ஹும். எனக்கு பொய் சொல்றது பிடிக்காது. நான் நல்லவன்னு இந்த ஆபீஸ்ல ஒருத்தன் கூட சொல்லியிருக்க மாட்டான். உண்மையை சொல்லு, என்ன கேள்விப்பட்ட? இல்ல, நீங்க ஒரு ஜொல்லு பார்ட்டின்னு பேசிக்கிட்டாங்க. கரெக்ட். அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? பயங்கரமா வழிவீங்களா? வெரி குட். அப்புறம் கடையில இருக்கிற பொம்மைக்கு புடவை கட்டினா கூட ஒரு நிமிஷம் நின்னு திரும்பி பார்த்துட்டு போவீங்கன்னாங்க. சூப்பர், பெர்ஃபெக்ட். மொத்தத்துல நீங்க ஒரு கேவலமான ஜென்மம்னு சொன்னாங்க சார். நான் எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கேன், என்னை பத்தி இவ்வளவுதான் சொன்னாங்களா? இல்ல, இன்னும் கூட சொன்னாங்க. ஆனா நான் நம்பல. ஒரு கம்பெனில பாஸ்ன்னு இருந்தா மத்தவங்கள இப்படி சொல்றது சகஜம்தான். ஹலோ, என்னை பத்தி அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். அவங்க கொஞ்சமா சொல்லிட்டாங்களேன்னு தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் என் டீம்ல வேலை செய்யணும் ஆசைப்படுறியா? இன்ஃபேக்ட் இதெல்லாம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க டீம்ல நான் ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன் அப்படி? ஏன்னா என் பாஸ் ஒரு காதல் மன்னனா இருக்கிறது எனக்கு பெருமைதான். அவரு கீழே ஒர்க் பண்றதுக்கு ஆசையா தானே இருக்கும். எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது, ஆனா புகழ்றவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் புகழாதீங்க. இந்த நேர்மை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நேர்மை மட்டும் இல்ல, இதுதான் உண்மை. அதனால தான் எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, என் டீம்ல சேர்ந்து நம்மளா சேர்ந்து ஒண்ணா கலக்குவோம். தேங்க்யூ. வெல்கம். என்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்க்கலையா? அதெல்லாம் ஹெச்ஆர்ல பாத்துப்பாங்க. அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் நம்ம எல்லாரும் காஃபி டே போறோம் அதானே? போ. ஓகே, தேங்க்யூ. பிரியா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. காயத்ரி, கிராண்ட் ஸ்வீட்ஸ்ல இருந்து ஒரு 10 கிலோ ஸ்வீட் சொல்லுங்க. ஹாய் ரஞ்சினி, ஸ்வீட் எடுத்துக்கோ. தேங்க்யூ. வெல்கம். ஹாய், ஸ்வீட் எடுத்துக்கோ. எதுக்கு? ஓசில ஸ்வீட் கொடுத்தா எடுத்து சாப்பிடணும். தேவையில்லாம கேள்விலாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. தேங்க்யூ. இந்தாங்க. தேங்க்யூ. வெல்கம். ராஜு, ஸ்வீட் எடுத்துக்கோ. தேங்க்யூ விஷ்ணு. வெல்கம். இந்தாங்கண்ணே, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன விஷ்ணு, குழந்தை ஏதாவது பிறந்திருக்கா? யோ, வாய கழுவியா? எனக்கு இன்னும் கல்யாணமா ஆகல, அதுக்குள்ள குழந்தை பிறந்துச்சான்னு கேக்குற? சரி சாரிப்பா, ஸ்வீட். உன் ஸ்வீட்லாம் கிடையாது, உட்காரு. ஹாய், நாங்க Hi. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்கு? ஷேரிங் தி ஹாப்பினஸ். தேங்க்யூ. வெல்கம். ஹாய் ராஜி, எப்போ வந்தீங்க? இன்னைக்கு மார்னிங் தான். இந்தாங்க ராஜி, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன ஸ்வீட்லாம் கொடுக்குறீங்க? என்ன விசேஷம்? நம்மளுக்கு புதுசா டீம் மெம்பர்லாம் கொடுத்தாங்கல்ல, ஆமா. அதுல என் டீம்ல மட்டும் 3மே பொண்ணுங்க. ஒரே கேர்ள்ஸ் மயம். சும்மா கோகுலத்தில் கண்ண மாதிரி இந்த விஷ்ணு ஆபீஸ்ல உள்ள வந்துட்டு இருக்கேன். அதான் இந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷ்ணு, இதுக்கெல்லாமா ஸ்வீட் கொடுப்பாங்க? என்ன ராஜி இப்படி சொல்லிட்டீங்க? சும்மா சொன்னாங்க பெரியவங்க. என்ன சொன்னாங்க? ஒரு நல்ல விஷயம்னா ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுன்னு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை ராஜி. என்ன? நம்ம விஸ்வநாதன் சாருக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். அப்புறம் எப்படி என் டீம்ல மட்டும் 3 பொண்ணுங்களை போட்டிருக்காரு? ஒருவேளை பையன் என்ஜாய் பண்ணிட்டு விட்டுருப்பாரோ? அப்படி இல்ல விஷ்ணு. அப்புறம் அந்த பொண்ணுங்களை வச்சு நீங்க திருந்துட்டீங்களா இல்லையான்னு உங்களை டெஸ்ட் பண்றாரோ என்னமோ. ஐயோ, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்குமோ? இருக்குமோலாம் இல்ல, இருக்கும். இந்த விஷயம் தெரியாம 150 ரூபாய் போய் ஸ்வீட்ல வேஸ்ட் பண்ணிட்டேனே, என்ன பண்றது? சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரீஇம்பர்ஸ்மென்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதை கேட்கல ராஜி. நீங்க ஊருக்கு போன விஷயம் என்னாச்சு? அந்த டபரா தலைன்ட்டு இருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்களா இல்லையா? அப்புறம் உங்க வீட்டுல டைவர்ஸ்க்கு ஓகே சொல்லி அவனை அடிச்சு துரத்தி விட்டாங்களா இல்லையா?
இல்ல விஷ்ணு, இல்லையா? ஏன் ராஜி? எங்க அப்பா எங்களை வேற மாதிரி டைவர்ட் பண்ணி விட்டுட்டாரு. டைவர்ஸ் வாங்க போனவங்கள டைவர்ட் பண்ணி விட்டாரா? என்ன சொல்றீங்க ராஜி? ஊர்ல எங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னப்போ நீங்க 2 பேரும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஒரே வீட்டில் ஒண்ணா வாழணும். ஒரே வீட்டில் ஒண்ணா வாழ்றதுன்னா சிரிச்சு பேசி சந்தோஷமா வாழ சொல்லல. ஒரு வருஷத்துக்கு ஒண்ணா ஒரே வீட்டில் இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க தேவையில்ல, சிரிச்சுக்க தேவையில்ல. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுக்கிட்டு தனியா இருங்க, அது போதும். அப்படி நீங்க 2 பேரும் ஒண்ணா ஒரு வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறமும் பிரியணும்னு இதே மாதிரி உறுதியா இருந்தீங்கன்னா நான் ஊர் பஞ்சாயத்தை கூட்டி உங்க 2 பேரும் உறவே அத்து விட்டுறேன். இது என்னங்க சில்லியா இருக்கு? இதெல்லாம் ஆவறதுக்கே இல்ல. இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க. உடனே உங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு இந்த ஒரு வருஷம் டீல்லாம் கேன்சல் பண்ண சொல்லுங்க. உடனே டைவர்ஸ்னு சொல்லிடுங்க. என்ன ராஜி பாக்குறீங்க? அப்பா ரொம்ப சென்டிமெண்டா எனக்காக இதை பண்ணுங்கன்னு கேட்டார் விஷ்ணு. அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு ஊர்ல இருந்துருவாரு. இங்க இவன் கூட இருந்து கஷ்டப்பட போகுது யாரு? நீங்க தானே. என்ன ஒரு வருஷத்துல அவன் திருந்திருவான்னு உங்க அப்பா எதிர்பார்க்கிறாரா? நான் அவனை எழுதி தரேங்க. ஒரு வருஷம் இல்ல, இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் இவெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. இந்த புத்தி அவன் கூடவே பிறந்ததுங்க. அது எப்படிங்க மாறும்? நான் என்ன பண்றது விஷ்ணு? எங்க அப்பா தான் இப்படி சொல்லிட்டாரு. சரி, கவலையை விடுங்க. இன்னைக்கு சாயந்தரம் முதல் வேலையா வீட்டுக்கு போய் உங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில வாங்க. எங்க வீட்டு பக்கத்துல பங்கஜ மாமி கெஸ்ட் ஹவுஸ்னு ஒரு அருமையான கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்க பேயிங் கெஸ்டா இருந்துட்டு போங்க. இல்ல அப்பா. அட, அப்பாவெல்லாம் விடுங்க ராஜி. அவர் என்ன இங்க வந்து நீங்க 2 பேரும் ஒன்னாவா இருக்கீங்க பார்க்க போறாரு? கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குங்க. ஒரு வருஷம் கழிச்சு போய் அவங்க கூட செட் ஆகல பிரிச்சு விடுங்க சொல்லுங்க. அவ்வளவுதான் ராஜி. என்ன பங்கஜ மாமிக்கு ஃபோன் போட்டு இப்பே இடத்த புக் பண்ணவா? ஹலோ பங்கஜ மாமி, நான் தான் விஷ்ணு பேசுறேன். எப்படி இருக்கேள்? நல்லா இருக்கேளா? ஐயோ விஷ்ணு, என்ன ராஜி? போனை கட் பண்ணுங்க. ஏன் கட் பண்ணுங்க? மாமி, பாஸ் வந்துட்டாரு. நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே, பை. ஏன் ராஜி கட் பண்ண சொன்னீங்க? ஒரு வருஷம் தானே, பல்ல கடிச்சிட்டு இருந்துடுறேன். என்ன ராஜி ஒரு வருஷம் தானே சாதாரணமா சொல்றீங்க? இட்ஸ் 12 months, 365 days, 52 weeks. ஓ மை காட், உங்களால கண்டிப்பா அந்த அல்கோட வாழவே முடியாது. பரவாயில்ல விஷ்ணு, நான் எங்க அப்பா சொன்னதை கேட்டே ஆகணும். ஓகே, நான் சொல்றதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ரீட்டா, ஒரு நிமிஷம் இரு. எதுக்கு? ஸ்வீட் எடுத்துட்டு போ. ரீட்டா நில்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் நில்றா. இடிச்சல சாரி கேட்கணும் ஒரு பேசிக் மேனர்ஸ் கூட தெரியாதா? இது என்ன ஆஃபீஸா இல்லை கொத்தால் சாவடி மார்க்கெட்டா? உன் இஷ்டத்துக்கு நீ கண்ணு மண்ணு தெரியாம மேலே வந்து இடிப்ப. நான் உங்ககிட்ட சாரி கேட்கணுமா? கண்டிப்பா கேட்கணும். மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் அதை விட பெரிய மனுஷன். இதெல்லாம் யாரும் உனக்கு சொல்லி கொடுக்கலையா? ஒருத்தன் சாரி கேட்க தயாரா இல்லைனா அவன் மனுஷனே இல்லைன்னு அர்த்தம். அதை நீ சொல்லக்கூடாது. பாஸ், கேள்விப்பட்டேன் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ஆயிட்டீங்களாமே, பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் விஷ்ணு. தேங்க்ஸ்டா. வாழ்த்துக்கள் கார்த்தி. இந்த காலத்துல சம்பளம் தரதே பெரிய விஷயம். இதுல ஷேர் தர்றாங்கன்னா இட்ஸ் a big thing. You guys are rocking. பாஸ்கர், யார் கூடயும் என்ன கம்பேர் பண்ணிலாம் பேசாத. மற்றவங்க மாதிரிலாம் ஓபி அடிச்சுலாம் நான் இந்த பொசிஷனுக்கு வரல. சொந்த உழைப்புல இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன். பாஸ்கர், இத்தனை நாளா எல்லாரும் குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்ப தனித்தனியா டிபார்ட்மெண்ட் பிரிச்சு கொடுத்துட்டாங்களே. இனிமே பாருங்க எந்த டீம் பர்ஃபார்ம் பண்ணுது,
எந்த டீம் மண்ணை கவுதுன்னு. இத்தனை நல்ல கூட்டத்துல கோயந்தா போட்டவங்களாம் இனிமே கோக்கெல்லாம் குடிக்க முடியாது, கோழி சோடா தான். கலர் கலரா தேடிக்கிட்டு அலையறவனுக்குலாம் கம்பெனி பத்தி பேச தகுதியே கிடையாது. கருப்பு வெள்ளை காலத்துல இருக்கிறவனுக்கு கலரை பார்த்தா பிடிக்காதுதான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வெக்கமே இல்லாம செஞ்ச தப்புக்கு ஒருத்த விளக்கம் வேற கொடுக்குறான். பல்லு இருக்கிறவன் பகோடா சாப்பிட்றான், அதை பார்த்து ஏன்டா பொறாமப்படுற? முடிஞ்சா நீ உஷார் பண்ணி காட்டு, ஜோடி போட்டுக்கலாமா? ஜோடி. அப்புறம் உனக்கு எனக்கு என்னடா வித்தியாசம்? ஐயா உத்தம இவரு. 9 மணி ஆனா எப்படா குடிக்கலான்னு கை நடுக்கிறவங்களாம் ஊர் நாயம் பேசுறத பாரு, குடிகாரன். ஆமா, இவர் அப்படியே பாட்டில தொட்டதே இல்ல. வீக்கெண்ட் ஆனா எந்த பப்ல எவ்வளவு இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? என்னப்பா இது இப்படி மாத்தி மாத்தி டேமேஜ் பண்ணிக்கிறீங்க? நானாவது வீக்கெண்ட்ல பப்ல போய் தான் தண்ணி அடிக்கிறேன், ஆனா இவன் டெய்லி வீட்ல தண்ணி அடிக்கிறானே, இது எந்த ஒரு நியாயம்? கார்த்தி, நீ டெய்லி ட்ரிங்க் பண்றியா? அப்படி என்னப்பா உனக்கு ஸ்ட்ரெஸ்? உனக்கு அது தெரியாதா? டேய் வேணாம். ஐயா பாரு அவர, இது வேணான்னு சொன்னதும் நான் உங்க விட்டுருணுமா? டேய் என்ன பத்தி நீ சொல்லும்போது நான் கேட்டுட்டு இருந்தேன்ல, இப்ப நீ மூடிட்டு கேளுடா. டேய் வேணாம். டேய் படா, சாருக்கு பர்சனல் லைஃப் புட்டுக்குச்சு பாஸ்கரு. அதான் மன உளைச்சல். டேய் என்னடா வெள்ள நீட்டி பேசுற? ஆபீஸ்ன்னு பாக்குறேன், இல்லன்னா அவ்வளவுதான். வரியா சண்டே பெசநகர் பீச்சுக்கு 1-to-1 வச்சுக்கலாம். ஏய் சி, உன்கிட்ட எல்லாம் சரிக்கு சமமா நின்னு பேசுறேன் பத்தியா? என்ன சொல்லண்டா? டர்ரகேனா அந்த பயம் இருக்கணும்டா. ஏய் என்னடா என்னடா? பாஸ் பாஸ் சண்டை போடாதீங்க பாஸ். ஏய் பட. என்ன பாஸ்? ஏய் பட.